பல்லவி எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு போட்டோ பாக்குறாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, பார்த்த உடனே லவ் வரணும்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்றான். அப்ப அவனை அடிக்கிறாங்க பல்லவி. அவன் பல்லவிய அடிக்க வரான். அப்ப காப்பாத்துனவரு அந்த போட்டோல உள்ளவரு. இது பல்லவிக்கு ஞாபகம் வருது. அப்பதான் அவர் பேரும் ஞாபகம் வருது. அவர் பேரு தான் அஜய். கல்யாண புரோக்கர் சொல்றாங்க, உங்க 2 ஃபேமிலிக்கும் செட் ஆகாது, அதான் அந்த போட்டோவை காட்டலாமா அப்படின்னு சொல்றாரு. அஜய் மாப்பிள்ளனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அதானே பல்லவி, விஸ்வநாதனை ஜெயிக்கணும்னு சொன்ன, அவன் வீட்டுக்கே மருமகளா போகணும்னு சொல்ற. நீங்க தானே அப்படி யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க விஸ்வநாதன் கிட்ட பேசிட்டு சொல்லிருங்க. அர்ஜுனும் விஸ்வநாதனும் டிஸ்கஸ் பண்றாங்க, யாரு இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு. மார்கதர்சி தான் எதிரியா? அவனை தாண்டி நிறைய பேர் இருக்காங்கடா. வேற யாரும் வரலையப்பா. இத செய்ய மாட்டான் அர்ஜுன், நான் அவனை முழுசா நம்புறேன். போக்கர் சொல்றாரு, உங்க பையன் அஜய்க்கு நல்ல வரனா கொண்டு வந்திருக்கேன். பிச்சு கேக்குறாரு, போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். கிருஷ்ணவேணி கிட்ட குடுக்கறாங்க. கிருஷ்ணவேணி பாக்குறாங்க. இவங்க எல்லாரையும் விட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமா, பாக்குறீங்களா? பொண்ணு அஜய்க்கு பொருத்தமா இருப்பா. விஸ்வநாதன் கேக்குறாரு, மார்கதர்சி பொண்ணா? ஆமா சார். சொல்றாங்க, டெண்டர்ல கூட என் பிள்ளைய அசிங்கப்படுத்த பாத்திருக்கா, அவளை இப்படி மருமகளா ஏத்துக்கிறது? கிருஷ்ணவேணி சொல்றாங்க, இந்த சம்பந்தம் வேணாங்க, இதுக்கு முன்னாடி உள்ளது காமிச்சிங்கல்ல அதே ஓகேங்க. சொல்றாரு கிருஷ்ணா கிட்ட, அவங்க கூட உறவாயிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல சொல்றாரு. அதெல்லாம் சரியா வராதுப்பா, வந்ததெல்லாம் நினைச்சு பாருங்கப்பா. இந்த பொண்ணுதான் மாத்திருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்குப்பா. இந்த சம்பந்தம் வில்லங்கமா இருந்தா வேண்டவே வேண்டாமே. விஸ்வநாதன் சொல்றாரு, போட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு இல்ல, இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டட். நீங்க குழப்பத்துல எடுக்கிற முடிவு தப்பா போயிருங்க. குழப்பமே இல்ல கிருஷ்ணா, நீங்க எல்லாரும் தான் அவளை பத்தி தெரியாம பேசுறீங்க. பார்வதி சொல்றாங்க, நம்பணும்னு நினைச்சிட்டா நம்பிட வேண்டியதான். மார்கதரிசிக்கு விச்சு போன் பண்றாரு. சொல்லி விச்சு, ஈவினிங் என் குடும்பத்துல விருந்து நடக்குது, உன் குடும்பத்தோட வந்து கலந்துக்கோப்பா. கண்டிப்பா கலந்துக்கிறேன். விஸ்வநாதன் ஜெய் அவங்க ஆபீஸ்ல கேக் வெட்டி மோதிரம் மாத்தி லவ்வரோட பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஃபேன்சின் நாணயம் ஹீரோ. நாளை சந்திக்கலாம்.